வாழ முடியும்? யோசித்து பாருங்க. வெளியில தெருவுல நடந்து போன ஏன் உன்னை பார்க்கிறான் என்று மனைவியிடத்துல கேட்டாள். என்ன பதில் சொல்ல முடியும்? மிகுந்த ஒரு வேதனை, பெரிய போராட்டம் அவளுக்கு. ஆனால் சில வருஷங்கள் கழிந்த பிறகு இந்த மகள் என்னோடு பேசும்போது சொன்னார், இப்பொழுது எப்படி உடைய கணவர் இருக்கிறார் என்றால், அவர் அப்படியே தான் இருக்கிறார். இப்ப நான் என்னை மாற்றிக்கொண்டேன். எப்படி என்று கேட்டேன். வீட்டுல ஜன்னல் எல்லாம் மூடி வைத்து விடுவேன். ஒன்றே தரப்பு புருஷனுடைய சுபாவம் இப்படி இருக்கிறது. என்ன செய்வது? என்னை நான் மாற்றிக்கொண்டேன். சண்டை போட்டு குடும்பத்தை நரகமாக்குவதை விட என் புருஷனுடைய சுபாவம் அப்படி, அவ்வளவுதான். மற்றபடி நல்ல குணம் உள்ளவர், என்னை நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார், கவனித்துக் கொள்ளுகிறார். இந்த ஒரு பலவீனம் அவருக்கு இருக்கிறது. ஆகவே சொன்னா கடைக்கெல்லாம் ஜாமான் வாங்க போகல, நீங்களே வாங்கிக்குவாங்க. ஏன்னா நான் போனவங்களுக்கு சந்தேகம் வருகிறது. அவ்வளவுதான். புரிந்து கொண்டு அதன்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுவது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுவது. நீங்க ஏன் எனக்கு பிரியமாய் மாறக்கூடாது என்று கேட்காதபடி அவளுக்கு ஏற்றபடி நாம் மாறிக்கொள்ளுவது. அப்படி சின்ன சின்ன காரியத்துல கூட புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வதுதான் குடும்பம். இல்ல நாம் புருஷன் எனக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்று நீங்கள் சட்டம் போட்டு அதிகாரத்திலே நடந்து கொண்டால் குடும்பத்திலே சமாதானம் வராது. இல்ல மனைவி, நீங்க என்னிடத்துல அன்பு கூறணும், அப்படிதான் வேதம் சொல்லுது. மோகன்லாஸ் சிவர ஸ்டாங்க பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இன்னில உங்க அம்மாவெல்லாம் நேசிக்க கூடாதுன்னு சண்டை போட்டீங்கன்னா குடும்பத்துல சமாதானம் வராது. ரெண்டையும் நீங்க யோசித்து பாருங்க. ஒரு புருஷனுடைய அன்பு எப்பொழுது மனைவிக்கு கிடைக்கும்? மனைவி கீழ்ப்படிய புருஷனுடைய அன்பு மனைவி மேல உண்டாகும். அப்படித்தான் வரும். நீங்க கீழ்ப்படிய ஒரு மனைவியின் மீது புருஷனுக்கு தானாக அன்பு உண்டாகும். அதே விதமாய் ஒரு புருஷன் மனைவியை நேசிக்க மனைவிக்கு புருஷனுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் உண்டாகும். ரெண்டு ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. நாம் தேவனை முன்னிட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது, இயேசு அந்த குடும்ப தலைவராக இருக்கும் போது, அவருடைய வசனத்தின்படி வாழ அப்படி அர்ப்பணித்துக் கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, எல்லாருடைய சுபாவம் வித்தியாசப்படும். நாம் அதை புரிந்து கொண்டு நடக்க அர்ப்பணிக்கும் போது அந்த குடும்பத்திற்குள்ளே தேவ சமாதானமும் ஆசீர்வாதமும் ஒன்றாய் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு நீதிபதி ஒருவரை சந்தித்த